ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயப்பாவும் சாயி தாயத்தும். குரு அவர்கள் பக்தர்களுக்கு எவ்வாறு சாயி தாயத்தை கொடுத்து ஆரம்பித்திருக்கிறார் என்பதை இன்று பார்ப்போம். புத்தகமும் அன்னதானமும் ஆரம்பித்து ஒரு வருடம் முடிந்ததும் சற்றே பொருளாதார பிரச்சனை தலை தூக்க ஆரம்பித்தது. குரு எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் யாரிடமும் உதவி கேட்டதில்லை. நிச்சயம் அப்பாவை தனக்கு தேவையானதை செய்வார் என்ற நம்பிக்கையுடன் எவ்வளவு சிரமம் வந்தாலும் பல்லை படித்து கொண்டு பொறுமையாக இருப்பார். ஒரு வியாழக்கிழமை அன்று எங்கள் வீட்டிற்கு அருகே உள்ள கோவிலில் அன்னதானம் விநியோகித்து கொண்டிருந்த போது ஒரு உணவு பொட்டலம் மட்டும் மிச்சம் இருந்திருக்கின்றது. அதை யாரிடம் கொடுக்கலாம் என்று யோசித்தபடி சிறிது தூரம் சென்றிருந்திருக்கின்றார். அப்படி போய்கொண்டே இருக்கும்போது பாலத்திற்கு அடியில் அமர்ந்திருந்த ஒரு பிச்சைக்காரிடம் சென்று, ஐயா, சாப்பிடுகின்றீர்களா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அவரும் சரி என்று கூற, குருவோ மிச்சமிருந்த ஒரு பொட்டலத்தை அவரிடம் கொடுக்க, அவரோ அதை மரியாதையுடன் பெற்றுக்கொண்டு குருவிற்கு வணக்கம் கூறிவிட்டு அவரை பார்த்து சிரித்திருக்கின்றார். அது ஒரு தெய்வீக சிரிப்பு என்று குரு அந்த நிகழ்ச்சியை பற்றி நினைவு கூர்ந்திருக்கின்றார் பல நபர்களிடம். நான் அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பை இதற்கு முன் யாரிடமும் நான் பார்க்கவில்லை. அவர் என்னை பார்த்து சிரித்தவுடன் நான் என்னை அறியாமல் அவரை பார்த்து கைகளை கூப்புகின்றேன். அவர் என்னை ஆசீர்வதிப்பது போல் கைகளை மேலே உயர்த்துகிறார். அப்படியே நீங்கள் கற்பனையாக செய்து கொள்ளுங்கள். அவருடைய சிரிப்பும் அவருடைய செய்கையும் அவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை என்பதை எனக்கு நிச்சயம் சுட்டிக்காட்டின. அழுக்கான உடை அணிந்த அவர் பரட்டை தலையுடனும் நீண்ட தாடியுடனும் காணப்பட்டார். அவரது கண்களில் தென்பட்ட ஒளி அவருக்குள்ளே ஒளிந்திருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்தின. என்னை சில நிமிடங்கள் கூர்ந்து பார்த்துவிட்டு பின்பு கூறினார், நான் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நான் உணவருந்துவேன். இது இந்த வருட உணவு என்று கூறினார். இந்த வருட உணவை எமக்களித்த உமக்கு நான் ஏதாவது தர வேண்டுமே என்றவாறு தனது கழுத்தில் தொங்கியிருந்த அழுக்கான ஒரு தாயத்தை அறுத்து எடுத்து என்னிடம் கொடுத்தார். நான் அதை பெற்றுக்கொண்டு, சுவாமி, நான் தாயத்து உட்பட எதையும் அணியும் பழக்கமில்லாதவன். இதை நான் என்ன செய்ய வேண்டுமென்று நான் அவரிடமே கேட்டேன். அதற்கு அவரோ, நல்லது, தனக்கு கிடைக்கும் பொருள் அனைத்தும் தனக்கானதல்ல என்ற எண்ணம் இருப்பது மிகவுமே சிறப்புதான். உம்மை நான் வாழ்த்துகின்றேன். இதை யாரும் உனக்கு கொடுக்கவில்லை, நானும் உனக்கு கொடுக்கவில்லை. பிறருக்கு கொடுப்பதற்காகவே நான் அளித்தோம் என்று கூறினார். இதை 3 நாட்கள் மட்டும் உமது உடலில் நீ அணிந்து கொள். இதை போன்று தாயத்துக்களை உருவாக்குவது எப்படி என்று அதுவே உனக்கு கற்றுத்தரும். சூட்சுமத்தை மிகச் சரியாக கற்றுக்கொண்டால் 3 நாட்களுக்கு பின் உன்னிடம் இருந்து இந்த தாயத்து நிச்சயம் மறைந்துவிடும் என்று கூறினார். நீ உருவாக்கும் தாயத்துக்கள் நல்லவைகளுக்கே மட்டுமே பயன்படும். அந்த தாயத்துக்களை உருவாக்க உனது சத்குருவின் பிரசாதமான உதியை நீ பயன்படுத்திக்கொள் என்று கூறினார். தாயத்துக்கள் உருவானவுடன் அதை 108 நாட்கள் உன்னுடைய தவத்தின் மூலம் நன்றாக உருவேற்றி பின்பு மக்களுக்கு நீ வழங்கு. ஒருபோதும் இலவசமாக வழங்கிவிடாதே. ஒரு நியாயமான தொகையை பெற்றுக்கொண்டு நீ கொடு. அந்த தாயத்துக்கள் அவரது கோரிக்கையை நிறைவேற்றும். அதன் மூலம் அன்னதான திட்டத்திற்கு உண்டான பொருளுதவியும் கிட்டும். அன்னதானத்திற்கு தடையும் உண்டாகாது என்று கூற, நான் சரி ஐயா, அப்படியே செய்கிறேன் என்று கூறி தாயத்தை பத்திரப்படுத்தி கொண்டேன். அவர் கூறியது போன்றே அன்றிலிருந்து 3வது நாளுக்குள் தாயத்தை உருவாக்குவதற்குண்டான பாடம் எனக்கு சூட்சும வடிவில் வழங்கப்பட்டது. ஆனால் அதனிலும் ஒரு சூட்சுமம் என்னை வியக்க வைத்தது. 3ஆம் நாள். அந்த 3ஆம் நாள் அதிகாலை 4 மணிக்கு நான் உறக்கத்திலிருந்து விழிக்கின்றேன். என் தலையணையை சுற்றி ஏதோ ஒரு பொருள் சிதறி கிடக்கின்றது. கண்களை விழித்து கொண்டு நன்றாக பார்க்கின்றேன். அது தாயத்து தான். சிதறி கிடந்த அந்த தாயத்துக்களை ஒன்று சேர்த்து பார்க்கின்றேன். மொத்தம் 9 தாயத்துக்கள் இருந்தது. இது எப்படி சாத்தியம்? நான் உறங்கும்போது நானே தாயத்துக்கள் செய்வது போன்று காட்சிகள் தெரிந்தது. ஆனால் அது கனவு போன்று தெரிகின்றது. அப்படியானால் இந்த தாயத்துக்கள் எங்கிருந்து வருகின்றன? எல்லாமே பகவான் சாய்நாதரின் கருணைதான். தன் பெயரில் நிகழும் அன்னதானம் எங்காலத்திலும் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக இப்போது இந்த சாயப்பாவை இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார். ஆனால் நான் அதுவரை தாயத்து போன்ற புறப்பொருட்களை நம்ப வேண்டாம் என்பது போலல்லவா பக்தர்களிடம் பேசி வந்திருக்கின்றேன். இப்போது எப்படி நானே அவர்களிடம் தாயத்தை பற்றி கூறுவேன் என்று என்னிடம் கூறி வருத்தப்பட்டார்.
நான் அனுபவ குறைவின் காரணமாக சில பல வித்தையை அவித்தை என்று கூறி மறந்து விடுவோம். காலம் நமக்கு பல்வேறு அனுபவங்களை கொடுத்ததும் அவித்தை வித்தையாக காட்சியளிக்கும் போது தர்ம சங்கடத்தில் நாம் நெளிவோம் அல்லவா? அந்த மாதிரி குரு அவர்கள் சற்று சங்கடத்தில் இருந்தார். நான் அவரை அதிலிருந்து மீட்கும் பொருட்டு, கவலைப்படாதீர்கள், இதுவரை நடந்த அதிசயங்கள் அப்பா சாயப்பாவினால் தான் என்றால் இனிமேல் நடக்கப் போவதும் சாய்நாதரால் தானே. ஆகவே பொறுமையாக இருப்போம். தாயத்தை உருவாக்க வைத்தவர் அதை வாங்குவதற்குண்டான நபரையும் உங்களை நோக்கி வர வைப்பார் என்றேன். குருவும் அதுவும் சரிதான் என்று அதை பற்றிய நினைவை விட்டுவிட்டார். 9 தாயத்துக்களோடு தான் செய்த தாயத்துக்களை 9ஐயும் சேர்த்து 18 தாயத்துக்களை தினந்தோறும் தவமேற்றும் போது உரு ஏற்றிக்கொண்டே இருந்தார். சரியாக 108 நாட்கள் முடிந்து 109ஆம் நாள் அதிகாலை குரு அவர்கள் கும்பகோணத்தில் அவர்களது குருவின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். 6 மணிக்கெல்லாம் குருவிற்கு ஒரு அழைப்பு வந்தது. அவர் பெயர் கூறவில்லை என்று பெண்மணி தன்னை ஒரு சித்தா மருத்துவர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு பேசுகின்றார். தனக்கு தற்போது 85 வயதாகின்றது என்றும் கும்பகோணம் அருகே பாபநாசம் என்ற ஊரில் வசித்து வருவதாகவும் தான் ஒரு தீவிர புட்டபர்த்தி சாயப்பாவின் பக்தி எனவும் இளம் வயதிலிருந்தே ஆன்மீகத்திலும் மருத்துவத்திலும் தீவிர ஆர்வம் இருந்ததால் திருமணம் செய்ய கொள்ளவில்லை. ஆகவே கடைசி காலத்தில் தனக்கு உதவியாக இருக்கட்டும் என்று தனது தங்கை பையனை தத்து எடுத்து வளர்த்து வந்ததாக கூறினார். காலப்போக்கில் தத்து கொடுத்த தங்கையை பார்த்து கொள்ள ஆள் இல்லாததனால் அந்த பையனை திரும்ப கேட்கின்றார்கள் என்றும் தான் முடியாது என்று கூறிவிட்டதால் கோபப்பட்டு தனது உடன் பிறந்த தங்கையே மந்திரவாதியின் மூலம் தனக்கு செய்வினை வைத்து விட்டதாகவும் அதனால் நான் உடலளவிலும் மனதளவிலும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்றும் கூறினார். இதுபோல் 20 வருடங்களுக்கு முன்பும் ஒரு முறை செய்தார்கள் என்றும் இப்போது புட்டபர்த்தி சாயப்பா உயிரோடு இருந்ததினால் நான் அவரை நேரில் சந்தித்தேன். அப்போது சாயப்பா ஒரு தாயத்தை வரவழைத்து எனக்கு கொடுத்தார். நான் அதை அணிந்து கொண்டேன். இதிலிருந்து எனக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் என்னை விட்டு விலகின. ஆனால் தற்போது மீண்டும் ஒரு வருடத்திற்கு முன் என் தந்து பையனை கேட்டு வந்தார்கள் அல்லவா? அவனுக்கு இப்போது 60 வயதாகின்றது. அவனுக்கும் என்னை விட்டு போக இஷ்டமில்லை. ஆகவே அவனை தன் தாயிடம் உங்களுடன் நான் வரமாட்டேன் என்று கூறிவிட்டான். என் சகோதரி என்னை சும்மா விடமாட்டேன் என்று சபதம் செய்துவிட்டு போய்விட்டாள். போனவள் என்ன செய்தாலோ தெரியவில்லை. 20 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் இப்போது மீண்டும் நடக்கின்றன. எனக்கு ஆதரவளித்து காத்து வந்த பகவான் புட்டபர்த்தியாரை விட்டால் எனக்கு வேறு கதியே இல்லை. அதனால் சென்ற வியாழனன்று அவரை நினைத்து தியானம் செய்தேன். தியானத்தில் பாபா எனக்கு ஒரு நம்பரை காட்டி இந்த நம்பரில் தீர்வு இருக்கிறது என்று கூறினார். தியானத்திலிருந்து எழுந்த நான் அந்த நம்பரை எழுதி பார்த்தேன். அது ஒரு தொலைபேசி எண்ணை போல் இருந்தது. அந்த எண்ணிற்குத்தான் இப்போது நான் தொடர்பு கொண்டேன் என்று விவரமாக கூறினார். பகவான் சாயப்பா சத்திய சாய்பாபா எனக்கு அளித்த அந்த எண்ணிற்குண்டான தாங்கள் யார் ஐயா? எனது பிரச்சனைக்கு உங்களிடம் தீர்வு இருக்கின்றதா என்று சாய் கூறினாரே என்று எனக்கு நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என கூறினார். அந்த வயதான பெண் கேட்கவும் குரு சற்றென்று நானும் தாயத்து தான் தரப்போகிறேன் என்று கூறினார். குரு அந்த வயதான பெண்ணுக்கு எப்படி தாயத்து கொடுத்தார்? அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டார்களா? அவரும் நம்பிக்கையோடு அவர் உருவேற்றி கொடுத்த தாயத்து அந்த பெண்மணிக்கு நிச்சயமாகவே உதவி புரிந்தது. சாயப்பா மீது உள்ள நம்பிக்கை அந்த பெண்ணுக்கும் அதிகம் உண்டு. அதுபோல இந்த குருவுக்கும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த தாயத்தை கொடுத்ததும் அந்த பெண்ணிற்கு உண்டான எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நிம்மதியாக வாழ்ந்தார். அதுபோலவே நமக்கும் இக்கட்டான சூழ்நிலை என்று வரும்போது நம் கனவு மூலம் சாயப்பா நமக்கு ஏதாவது ஒன்று உணர்த்தி இருப்பார். அதை ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் பின்னால் நமக்கு உதவும். சாயப்பாவுடைய லீலைகளும் ஆழம் காண முடியாதவை. எது எப்படி என்று யாருக்குமே தெரியாது. இன்று நடப்பது என்றோ ஒரு நாள் அதனுடன் தொடர்புடையதாக இருக்கும். யாரோ ஒருவர் அதற்கு தொடர்புடையவராக இருப்பார். அதுபோலத்தான் யாரோ ஒருவர் தாயத்து போட்டிருந்து அதை இவர் வாங்கி அந்த பெண்மணிக்கு கொடுக்க வேண்டிய கால சூழ்நிலைகளை பாருங்கள். அதுவே சாயப்பா கொடுத்ததுதான்.
எப்படியெல்லாம் சுற்றி சுற்றி வந்து ஒரு பெண்மணிக்கு அதை திரும்ப கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறார் பார்த்தீங்களா சாயப்பா? அதுபோலதான் நம்முடைய பிரச்சனைகளை அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கான சரியான தீர்வையும் சாயப்பா கொடுப்பார். நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருங்கள். சாயப்பாவுக்கு எல்லாமே தெரியும். பிரச்சனைகளை எனக்கு தந்து விட்டாரே என்று அவர் மீது கோவப்படாதீர்கள். அந்த பிரச்சனைகளை கொடுப்பதற்கும் நிச்சயமாகவே ஒரு காரணம் இருக்கின்றது. அதில் உனக்கு பல நன்மைகளும் இருந்திருக்கலாம். அதனால்தான் பொறுமையாக காத்திருங்கள். அதற்கான விளக்கம் கூடிய விரைவாகவே உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையாக இருந்தால் மட்டுமே அதற்கான பதில் உங்களை வந்தடையும்.